ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன். எஸ், நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இருக்கோம். என்னடா நம்ம சேனல்ல பஸ்ஸா இறக்கிட்டு இருந்தா திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று இருக்கேன் அப்படின்னு பாப்பீங்க. நம்ம எந்த அளவுக்கு பஸ்ஸை லவ் பண்றோமோ அதே அளவுக்கு நம்ம ட்ரெயினையும் லவ் பண்றோங்க. எஸ், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டேங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பதி வரைக்கும் போகக்கூடிய 22616 இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா எல்ஹெச்பியா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணாம இருக்க முடியுமா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்துட்டு? ஸோ அதை கவர் பண்றதுக்காக நான் மட்டும் இல்ல, நம்ம நாகோத் ஸ்குவாடு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஸோ உள்ள போயிட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம ஜன்சதாப்தி கவர் பண்ணியிருப்போம். அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்ப மோசமா இருந்துச்சு. பிகாஸ் புஷ் பேக் இல்லை, அப்படி இப்படின்னு நிறையா இருந்துச்சு. ஸோ இந்த எல்ஹெச்பி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸ்டேஷனுக்குள்ள போலாங்களா? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணி ஆச்சுங்க. நம்ம வண்டி டிபார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 6:10 நினைக்கிறாங்க. சரிங்களா, உள்ள போலாமா? வாங்க. எஸ் மக்களே, அதிகாலை கோயம்புத்தூர் ஜங்ஷனை பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்குங்க. வா, எஸ் மக்களே, நம்ம சேலம் டிவிஷன் பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து யூடிஎஸ்சி ஆப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி அடிக்காமல் நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகாதுங்க. ஸோ ராணி ஹோட்டலில் போய் காஃபி குடிச்சு அப்புறம் நம்ம உள்ளே போகலாங்க ஸ்டேஷனுக்குள்ளே. பாருங்கள், லோ ஃப்ளோர் சூப்பராக போகுது பார்த்தீங்களா. இது டீ தான், டீ. எஸ், அப்படியே டீ குடிச்சிடலாம். எஸ், நம்ம வண்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 22616. நாங்கள் அப்படியே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்டர்சிட்டி பார்த்தீங்கன்னா 5th பிளாட்ஃபார்ம்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5th பிளாட்ஃபார்ம் போயிடலாங்க. எஸ், போர்டை பார்க்கும் போதே தெரியலீங்களா, நம்ம வண்டி தாங்க. பாருங்க, பலான்னு இருக்கிறது பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் அண்டர்சர்ட் கோச் தாங்க இருக்கு. நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா 3 டைப் தாங்க. ஏசி சேர் காரு, 2S, அண்டர்சர்டுங்க. ஸோ அப்படியே பாருங்க. சும்மா பலான்னு இருக்குங்க கோச்சஸ் எல்லாம். செம்மையா இருக்கு பாத்தீங்களா. அந்த பெயிண்டிங் ஸ்மெல் கூட போலைங்க, அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆமாங்கண்ணா. டூஎஸ் பாருங்க, சும்மா பலான்னு இருக்குங்க. இந்த வண்டியில கிட்டத்தட்ட ஒரு 9 2S இருக்குங்க. அதே மாதிரி அண்டர்சர்ட் பாத்தீங்கன்னா 8 அண்டர்சர்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வாங்க உள்ள போய் பார்ப்போம். எஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம ஜன்சதாப்திக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கோச் மேனுஃபேக்சர் பாத்தீங்களா 2024. எஸ், இங்க பாத்தீங்கன்னா ஒரு பழைய கோச் கொடுத்துருக்காங்க. இதோட மேனுஃபேக்சர் 2019ங்க. சூப்பரா இருக்குல்லங்க. அதாவது கலாய்க்க சொல்ல இந்த ஒரு கோச் மட்டும் பழசு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இந்த கோச் பாத்தீங்கன்னா D8 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் புக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து புஷ்பேக் மாதிரி வேணும்னா D8 வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மக்களே இது என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுதுங்களா? பிளாட்ஃபார்ம் 4ல வந்தே பாரத்தும் நிக்குது, நம்ம உதய் எக்ஸ்பிரஸும் நிக்குதுங்க. நார்த்ல வந்து உதய் எக்ஸ்பிரஸ் நிக்குது, அதுக்கப்புறம் வந்தே பாரத் நிக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அபூர்வமான விஷயங்க நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல. பாத்தீங்களா மக்களே, நம்ம உதய் எக்ஸ்பிரஸ் நிக்கிறாங்க, இங்க நம்ம வந்தே பாரத்துங்க. இதெல்லாம் அபூர்வமான விஷயம். எனக்கு பர்சனலி இன்னைக்கு தாங்க எனக்கு படுது. நான் மதுரையில பாத்திருக்கேன், ஆனா இப்ப கோயம்புத்தூர்ல பாக்குறது இப்பதாங்க. நம்ம ஆப்போசிட்ல நிக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மங்களூர் இன்டர்சிட்டிங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மங்களூர் வரைக்கும் போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இது பாத்தீங்கன்னா 6 மணிக்கு எடுத்துருவாங்க. நம்ம வண்டி 6:10. எஸ் மக்களே, நம்ம 9 கோச்சை கிராஸ் பண்ணி D1க்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக மணி 8:45 ஆச்சுங்க. உதய் எக்ஸ்பிரஸ் கிளம்பிட்டாரு. உதய் எக்ஸ்பிரஸ் ஷார்ப்பாக கிளம்பிட்டாங்க. அவர் போனோடனே நம்ம விபி பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம இன்டர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏசி சேர் கார் தாங்க இருக்குது. அப்படியே இதையும் உள்ளே போய் பார்த்துடலாம். நிமிடங்களுக்கு நடைமேடை 4 இருந்து புறப்படும். மக்களே, சோகமான விஷயம் என்னன்னா 2Sல எதுலையுமே நம்ம தமிழ் போர்டு கொடுக்கலங்க. அண்டர்ஸில் மட்டும்தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல. இது வரைக்கும் S9லேருந்து S1 வரைக்கும் பார்த்தேன், ஒரு தமிழ் போர்டு இல்லைங்க. வருத்தம்ப்பா. அப்படியே அந்த D1க்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 5 கோச்சு அண்டர்ஸோர் இருக்குங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு வியாழக்கிழமைங்க. அதே மாதிரி நம்ம வண்டி 3 நாள் தான் ஓடுது. அதெல்லாம் முன்னாடி போய் என்னென்ன டேஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேங்க. ஃபுல்லாக காலியாக தாங்க இருக்குது. இது புதுசாக இருக்குங்க. எப்பயுமே நம்ம அண்டர்சர்வில் இங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்காது, பட் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அண்ட் மக்களே, நம்ம இன்டர்சிட்டி பார்த்திங்கன்னா 3 நாள்லைங்க 4 நாள் ரன் ஆகுதுங்க வாரத்தில். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறது பார்த்திங்கன்னா சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கிளம்புதுங்க. அதே மாதிரி திருப்பதியிலேருந்து கிளம்புறது பார்த்திங்கன்னா மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே கிளம்புதுங்க. நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி பார்த்திங்கன்னா டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் 470 கிலோமீட்டருங்க. இங்கே காலைல ஷார்ப்பாக 6:10க்கு எடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக 1:25 திருப்பதி ரீச் பண்ணிடுவாங்க. போகிற வழி ஆஸ்யூசல் தெரிஞ்சது தான். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர், ஈரோடு, சேலம், சாம்பல்பட்டிக்கு இப்போ தாங்க ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் ஸ்டாப்பேஜ் கொடுத்துருக்காங்க. சாம்பல்பட்டிக்கு அப்புறம் ஜோலார்பேட், காட்பாடி, சித்தூர், பக்கலா வழியாக திருப்பதி போகுதுங்க. கரெக்டாக ஒரு 1:25 போயிடுவாங்க. அண்ட் மக்களே, அதே மாதிரி நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரேக் ஷேரிங் கூட தாங்க ஓடுது. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போயிட்டு திருப்பதியிலேருந்து SMBT பெங்களூரு அங்கே ரேக் ஷேரிங் பண்ணுதுங்க நம்ம வண்டி. எஸ் மக்களே, நம்ம சென்னை வந்தே பாரத் ரெடியாக இருக்கார் டிபார்ச்சருக்காக. கரெக்டாக மணி 6 ஆச்சுங்க. பாருங்கள், வண்டி டிபார்ச்சர் ஆகுது. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக எழுந்திரிச்சு அந்த பிளாட்ஃபார்ம் போகிறாங்க.
எஸ் மக்களே, நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் இப்போ தாங்க வந்தார். எஸ் மக்களே, டிபார்ச்சரை கவர் பண்ணுறக்காக வந்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வண்டியை ஃபுல் பண்ணிட்டு போகிறது பார்த்திங்கன்னா வேப் 7 ஈரோடு தாங்க. அங்கே பார்த்தீங்களா யார் இருக்கான்னு பார்த்தீங்களா, நம்ம தாமோ விளாக்ஸ் தாங்க. இருங்க, அவங்க 2 பேரும் முழுசாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம தாமோவும் நவீன் ப்ரோவும் தான் இருக்கார். எஸ் மக்களே, தனது ஃபஸ்ட்டு எல்ஹெச்பி பயணத்தை தொடங்க போது நம்ம கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டிங்க. இன்னும் 1 நிமிஷம் தாங்க இருக்குது. எல்லாம் பரபரப்பாக ஓடுறாங்க. ஸோ நம்ம டிபார்ச்சரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. இந்த ஃப்ரேம் பாருங்கள், சும்மா மாசாக இருக்குங்க. காலையில் அப்படியே விடியுது. அப்படியே நம்ம வண்டிங்க. எஸ், நம்ம வண்டிக்கு சிக்னல் போட்டாங்க. வெயிட்டிங் ஃபார் த ஹார்னர். அந்த ஹார்ன் அடித்தாதாங்க அது அப்படி மாஸாக இருக்கும். எஸ், ஹார்ன் அடிச்சிட்டாங்க. ஷார்ப்பாக 6:11 கிளம்பிருச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி ரன். Bye. எஸ், ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு எல்ஹெச்பி ரன்னை தொடங்கிருச்சுங்க. ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் நான் இந்த ஒரு கிளியராக இன்ஃபர்மேஷனாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வீடியோ தாங்க. ஏன்னா நான் போன வாட்டி நீலகிரி எல்ஹெச்பி மாற்றும் போதே மிஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப ஃபீல் பண்ணுங்க மிஸ் பண்ணனால. ஸோ இதை மிஸ் பண்ணவே கூடாதுன்ட்டு ஸோ எல்ஹெச்பி ரன்னை கவர் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டடா. எஸ் மக்களே, கிளைமேட்டை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்த 4th 5th பிளாட்ஃபார்மில் இந்த கோயில் இருக்குங்க. அதனாலே இந்த பிளாட்ஃபார்ம் கோயில் ஒட்டின மாதிரி மரம், ஆலமரம் சூப்பராக இருக்குல்லங்க. நம்ம அப்படியே வெளியே போக வேண்டியதாங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து தாங்க வந்தேன்.